யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். இந்த மாதம் கடைசி மாதத்தில் வந்து நிற்கிறோம். 12 மாதத்தையும் தேவன் அழகாக நடத்தி கொண்டு வந்தார். இந்த 2025ஆம் ஆண்டு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு? ஆமென். ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், குடும்பங்களையும், ஊழியங்களையும், வீடுகளையும் தேவன் பாதுகாத்து கொண்டு வந்தார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது அப்படிதான் தேவன் நோக்கி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீ, என்னை இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். இந்த 2025 12 மாதமும் என்னை, குடும்பத்தையும் ஊழியத்தையும் அநேக காரியங்களிலே கூட இருந்து நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நன்றி சொல்லணும். அப்பா, என்னை இதுவரையும் நடத்தி கொண்டு வந்தீங்களப்பா, அதற்காக உமக்கு நன்றி. நாம் நிர்மலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபையே என்று நாம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சொல்லணும். ஆமென். உன்னையும் குடும்பத்தையும் அநேக காரியங்களிலே தேவனாகிய கர்த்தர் கூட இருந்து உன்னை நடத்தினாரே, அவர் கிருபைக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அதுல 29வது வசனம் சொல்றார் பாருங்க. இப்பொழுதும் உமது அடியான வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியான வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார். தாவீது அழகா ஆண்டவரிடத்தில் சொல்றாரு, ஆண்டவரே, அடியான வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக அதை ஆசீர்வதித்தருளும். எத்தனை பேர் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரே, என் வீடு, குடும்பம், என் தேசம், சபை, ஆண்டவரே, தேவ பிள்ளைங்க என் ஆசீர்வாதமா இருக்கணும் என்று, இந்த தேசம் ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்க எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நோக்கி கூப்பிடுறீங்களோ, கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதத்துல, இந்த வருடத்தை நடத்தின தேவன் புதிய வருடத்தையும் கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார், நித்தமும் நடத்துவார். அவர் சமூகத்துல நீங்க காத்திருந்து கர்த்தரை நோக்கி ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே, என்னை இதுவரை நடத்தினப்பா, உங்களுடைய கோடி கோடி ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தர் சமூகத்துல காத்திருங்க. அவரே உங்க காரியங்களை வாய்க்க செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.